வாங்க சைவ பிரியாணி பலாக்கா கறி பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. நம்ம பலாப்பழம் கட் பண்ணுறப்போ கையில் எண்ணெய் தொடச்சிக்கோங்க, அது மாதிரி எண்ணெய் தொடச்சிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவு சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி மசாலாலாம் வறுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. வறுத்து பொடி பண்ண பவுடர் எல்லாம் அதிலே போட்டுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ அதிலே 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டு அதிலே நம்ம கறிப்பேலக்காயும் கட் பண்ணதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததும் எந்தளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் சீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டு 3/4 பாகம் வெந்ததும் அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ தம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அருமையான கறி பலாக்கா பிரியாணி ரெடிங்க. சிக்கன் விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி பலாக்கா வச்சு பிரியாணி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.